குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். உஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம். கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரமாஸ்ரயே. சில பதிவுகளாகவே குலசேகராழ்வார் அருளி செய்த முகுந்த மாலை என்கின்ற பிரபந்தத்திலேருந்து தான் சில ஸ்லோகங்களை வரிசையாக பார்த்துட்டு வரோம். இப்போது இன்றைக்கு நம்மளுடைய அனுபவமாக அமைவது 8வது ஸ்லோகம். அந்த பிரபந்தத்தில் ஒரு ஸ்லோகத்திலையும் அந்த முகுந்தன் என்கின்ற பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணர் அதை என்ன பண்ணுறார், அந்த முகுந்தனுக்கு என்னெல்லாம் சிறப்பு, தனக்கும் முகுந்தனுக்கும் எந்த அளவில் எப்படி தொடர்பு இருக்கணும், அதனோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்திலையும் சொல்லிகிட்டே வரார். இப்போது எனக்கு நாஸ்தா தர்மே ந வசு நிஷையே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எனக்கு ஆழ்வார் தனக்கு சொல்லிக்கிறார், எனக்கு தர்மத்தில் ஆசை இல்லை, வசு நிஷையே இந்த பெரிய இந்த உலகத்தில் இருக்கிற என்ன தெரியுமா பொன்பொருள் போகமெல்லாம் அனுபவிக்கணுன்ற ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் திவிவா புவிவா ஆகாசத்தில் வச்சாலும் கீழே பூலோகத்தில் வச்சாலும் இல்லை இன்னும் நரகத்துக்கு அனுப்பினாலும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இஷ்டமே இல்லை. எங்கே தான் இருக்கணுன்றது அதில் மனம் பிடிப்பு அதிலெல்லாம் பிடிப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் என்னுடைய என்ன பண்ணது கர்மவினை பயனாக அது அமையும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறார். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தால் போகிறோம், ஒரே ஒரு ஆசை தான். அது என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், உன்னுடைய திருவடி தாமரைகளில் இடைவிடாது பக்தி இருக்க வேண்டும், இடைவிடாது உன்னை பற்றிய சிந்தனையே என் மனதில் ரீங்காரமிட்டு கொண்டு இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறார். இப்போ போன ஸ்லோகத்திலேயே ஒன்று சொன்னார், கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்த அப்படின்னு சொன்னார். உன்னுடைய திருவடி தாமரைக்கு அடியில், அதாவது உனது அடிக்கீழ் புகுந்து அமர்ந்தேனே, அமர்ந்து புகுந்தேனே, சில புகுந்து அமர்ந்தேனே எப்படி சொன்னாரோ அந்த பொருளுக்கு, அதுபோல் திருவடி தாமரைகளுக்கு இடையே நான் நுழைந்து கொண்டேன். ஏன்னா கடைசி காலத்தில் எனக்கு என்ன கபவாத பித்தை அதெல்லாம் மேலே எழுந்து நிற்கும், எனக்கு அப்போ நினைவு இருக்காது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். நான் அப்படி சொல்லியிருக்கேன், இப்போவே இந்த சரணாகதி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி போன ஸ்லோகத்தில் சொன்னார். இங்கே இந்த ஸ்லோகத்தில் வரும்பொழுது சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்தமந்தாசிதாம்புஜானனம் நந்தகோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனு பிருந்தவந்திதம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் வெறும் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் என்ன இல்லை பெரிய பெரிய விஷயங்கள், ஆனால் சின்ன ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி இருக்கு. சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம். ஆழ்வார் தன்னுடைய மனசை கூட்டு தனக்கே சேர்த்து சொல்லிக்கிறார், எப்பவும் என்ன பண்ணணும், ஹரிமேவ சந்ததம், ஹரியையே தொடர்ந்து நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். சந்ததம் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும், அதாவது மீண்டும் மீண்டும் அப்படின்னாக்கா ஒரு தடவை விட்டு போன பிறகு தான் மீண்டும் மீண்டும்னு இருக்கும். கண்டினியூட்டியை விட்டு போகாமல் தொடர்ந்து ஹரியை நாம் சிந்தித்திருக்க வேண்டும். சிந்தனம் எப்படி இருக்கணும், அவனுடைய சிறப்பான குணாதிசயங்களை பற்றி இருக்க வேண்டும். சிந்தனம் அவனுடைய திறமைகள், அவனுடைய கல்யாண குணங்களை பற்றி இருக்க வேண்டும், அவனுடைய கடித கடனா சாமர்த்தியத்தை பற்றி இருக்க வேண்டும். 17-14 லோகத்துக்கும் அவரை என்ன பண்ணோம் சுவாமி அப்படின்னு அந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய எல்லா விதமான குணாதிசயங்கள், அதாவது அவருடைய பரத்துவம் என்கின்ற சாமர்த்தியத்தையும், சாதாரணமாக யசோதையோட திருக்குமாரர் அப்படின்ற சாமர்த்தியத்தையும் ஒரே வரியில் அடுத்தடுத்த வார்த்தைகளில் அப்படி என்ன பண்ணார், தேவோ தேவகி நந்தனோயம் அப்படின்னு ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி எப்படி சொன்னாரோ அதுபோல் அந்த அவருடைய பரத்துவத்தை பற்றியும் சிறப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய எளிவந்த தன்மை, கிருஷ்ணருடைய எளிவந்த தன்மை, கோபிகைகளோட வீட்டில் ஒருத்தரோட வீட்லேயும் போய் எனக்கு என்ன வெண்ணெய் கிடைக்குமா, எங்கே வச்சுருக்கா வெண்ணெய் அப்படின்னு ஒரு நாளைக்கு கேஷுவலாக கேட்டுன்னு விடுறது. அடியானை போல் ஒரு அஷடுன்னு வச்சுப்பேன், என்ன சொல்லும், தினமும் இந்த கார்னரில் அந்த பானையில் தான் வச்சு மூடியிருப்பேன். ஒரு கேள்வி கேட்டும்போது அதற்கு தேவையான முழு விடையும் அப்ரப்டாக சுரியினாமல் இங்கே தான் இருக்கும், பானையில் தான் இருக்கும், அப்படி இல்லை எந்த பானையில் எங்கே இருக்கும், எப்போ வச்சுருப்பேன் அப்படின்றத சேர்த்து தினமும் இந்த கார்னரில் தான் இந்த பானையிலேயே இப்படி தான் வச்சு மூடியிருப்பேன். பாரு இந்த பானையை பார்த்தாலே அடையாளம் தெரியும் பார், நல்லா ஒரு மாதிரி பிசுக்கு பிடிச்சிட்டு அது மேலே மூடி போட்டிருக்குது. ஈஸியாக கை விட்டு மட்டும்தான் எடுக்க முடியும், பெரிய சாட்சியெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் சின்னதாக அதனோட கழுத்து கூட சின்னதாக இருக்கு பார் அப்படின்னு உதாரணம் போட்டு என்ன பண்ண
டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இங்கே இருக்கிறத காமிச்சு விட்டா அவர் கிருஷ்ணருக்கு என்ன தோணிடும், ஆஹா இந்த ஆத்து மாமி இங்கே வச்சிருக்கா போல இருக்கு அப்படின்னா எப்பவும் அந்த அவாத்துக்கு வந்தாலே நேர தலிகை பண்ணுறவுள்ள போய் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் இருக்கிற அந்த மூலையில் பார்த்தா லைட்டு கூட வேண்டாம், கை வச்சாலே வெண்ணெய் பாத்திரத்துக்குள்ள தான் போகும் அப்படின்னு குழந்தை தெரிஞ்சுடும். அதுபோல் கிளியர் கட்டாக ஸ்பீக் த ட்ரூத், ஸ்பீக் கிளியர்லி அப்படின்னு சொல்கிறான்ல, அதெல்லாம் மனசில் வாங்கிட்டு இருக்கா அந்தாத்து மாமி. அவளை அப்படியே சொல்லி விட்டுவிட்டா குழந்தை என்ன பண்ணுறது, எப்போ வந்தாலும் அங்கேயே போய் எடுத்துக்கிறது. அதுபோல் அவரோட எளிவந்த தன்மை, அதான் யாரை என்ன கேட்கணுமோ அது ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறத வச்சு அதனோட முழு அந்த நேரேஷனையும் அவர் சுவாமி புரிஞ்சு விடுவார். அதுபோல் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுனால சுவாமிக்கு என்ன அந்த விஷயத்தை அவருடைய அந்த எளிவந்த தன்மை, அவருடைய பராத்பரமான அவர் தேவோ அப்படின்னு சொன்னால் தேவோ தேவகி நந்தநோயம், அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன். அப்புறம் 17 லோகம் இல்லை, இந்த எல்லா இடத்திற்கும் இருக்கிற அந்த பிருத்திவிக்கு அவர்தான் சுவாமி அப்படின்னா அந்த சுவாமியோட எளிமையையும் அதே நேரத்தில் அவருடைய பரம்பொருள் என்ற திறமையும் சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம், ஹரி என்ப நாமத்திற்கு பொருத்தமானவனை இடைவிடாது சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அப்புறம் மந்த அசிதாம்புன, அவருடைய அசித்தம் இருக்கே சிரிப்பு, புன் சிரிப்பு, அது எந்த நேரமும் அம்புஜானனம், அது தாமரை பூத்த தடாகம் எப்படி விகசித்துட்டு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமோ அதுபோல் அவருடைய சிரிப்பு எப்பொழுதும் எல்லா மனிதருக்கும் இனிமையை தருவதாக இருக்கும். அந்த புன் சிரிப்பு, அவருக்கு கோவப்பட்டுன்னு சிரிக்கிறாரா, யாரான கோவப்பட்டுட்டே இருக்கே சிரிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. அதனால் அவர் எப்போ என்ன பண்ணுறார், ஸ்மைல், புன்னகை. அந்த புன்னகை என்ன பண்ணுறது, எப்பொழுதும் அவருக்கு ஒரு பெரிய அணிகலன் போல இருக்குல்ல, அது பெருமாள் ஏன் விருப்பப்பட்டு அந்த மந்தஸ்மிதம் வச்சுக்கிறாருன்னு கேட்டால் தன்னுடைய அடியவர்களை எப்பொழுதும் அவர் என்ன விருப்பப்பட்டு விசுவாசத்தோடு தான் பார்த்துட்டுருக்கார். அவருக்கு என்ன விதமான மாறுதலும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவருடைய குழந்தைகள் தான். இந்த 14 லோகத்திலையும் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பெருமானுடைய உடலில் சேர்ந்தது. அப்புறம் நம்மளுடைய இந்த ஆத்மாவும் அவரை சேர்ந்தது. அதனால் இது ஆண் பெண் என்ற வித்தியாசத்தை காட்டிலும் எல்லா உயிரும் இறைவனுடைய உடலாக இருக்கும். அப்புறம் இறைவனுடைய அந்தர்யாமி இருக்கே, நம்மளுடைய ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமி பரம்பொருள் இருக்கு இல்லவா, அந்த உயிருக்கும் உயிராக இருப்பவன். அந்த உயிரெல்லாம் என்ன பண்ணோம், பெருமாளுடைய திருவடிக்கு இருக்கும், பெருமாளுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, பெருமாளுக்கு ஒரு பேர் இருக்கு, நாராயணன் அப்படின்னு பேர். அந்த நாரக அயனம் அப்படின்னு சொன்னால் நாரா அப்படின்ற அந்த தீர்க்கம் இருக்கே, எல்லா விதமான உயிரினங்கள் அது இருந்தால் தான் அவன் அயனம். இல்லாத போனால் அப்போ என்ன ஆகும், இல்லாது போனான்ற அந்த கேள்வியே கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு என்ன எக்ஸ்பிளனேஷன் இந்த வார்த்தைக்கு தர முடியாது. ஏன்னு கேட்டால் நாராயணன்னு சொன்னால் இந்த எல்லா ஜீவராசிகளும் இல்லாமல் நாராயணமே இல்லை, ஒரு அயனம் தான் இருப்பார். அப்புறம் பெருமாள் அயனம் அப்படின்னு சொன்னால் அயனத்துக்கு என்ன பொருள், இந்த நாரத்தின் கூட்டங்கள், நாரங்களின் கூட்டங்கள் இது எல்லாம் சேர்ந்தாதான் அவர் என்ன பண்ண முடியும், அவர் நாராயணனாக இருக்க முடியும். நாராயணனாக இருக்கணும்னு சொன்னால் அதுதான் நாம் அனைவரும் அடைய வேண்டிய ஒரு இலக்கு. அந்த என்ன பண்ணோம், அது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது. சில சமயத்தில் அதுவே நம்மளுக்கு கிடைக்கும், நாம் அதுக்கு முயற்சி செய்து அடையலாம். அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய போகிற முயற்சிக்கும், செய்ய வேண்டிய முயற்சிக்கும், செய்து கொண்டிருக்கிற முயற்சிக்கும் 3 காலத்திலும் அந்த முயற்சி தொடர்ந்து செய்துட்டே தான் இருக்கணும். அப்படி செய்கிற முயற்சிக்கு அந்த பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கணும், ஆச்சாரியருடைய கிருபா கடாட்சம் இருக்கணும். அப்போ தான் அந்த நாராயணனை எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு காட்டலாம். அந்த நாராயணன் இருக்கிறார், அந்த வைகுண்டத்தை அடையதற்கே இது எத்தனையும் தேவை அப்படின்னு. அதனால் அசிதாம்பு அந்த புன் சிரிப்பு இருக்கே அது எல்லாரையும் மயக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். சின்ன உதாரணம் இல்லை, இது பெரிய பெரிய விஷயம். ஏன்னா அந்த புன் சிரிப்பு அவர் ராமரை காட்டில் பெருமாள் இருக்கார். தசரதனோட வார்த்தையினாலையும் கையை காட்ட வரத்தினாலையும் பெருமாள் என்ன பண்ணார், தாழிரும் தடைகள் சாங்கி தங்கரும் தவ மேற்கொண்டு புடிவங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 12 வா வென்று எம்பினன் அரசன் என்றாள் அப்படின்னு கையை சொன்னா. உங்கள் அப்பா என்ன ராஜா என்ன சொல்லிருக்கார், ஒரு 14 வருஷம் உன்னை காட்டுக்கு போக சொன்னார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ராமர் என்ன சொன்னார், மன்னவர் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பனோ. அம்மா நீங்கள் சொல்லிட்டாங்க இல்லையா, ராஜா சொல்லவே இல்லை அப்படின்னு அவரும் நீ சொல்லிட்டேன்றதுக்காக கூட நான் கண்டிப்பாக காட்டுக்கு போகிறேன், அவள் அவசியம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிளம்பி வரார்.
எல்லாரும் என்ன பண்ணார், தம்பியோடும் துணைவியோடும் காட்டுக்கு வரார். காட்டுக்கு வந்தால் கங்கையை தாண்டி வந்து இறங்கின உடனே சுமந்திரர் கொண்டு இறக்கிட்டு போயிட்டார். அப்புறம் அங்கே பெருமாளை பார்த்தார். குகப்பெருமாள் தங்கிட்ட இருந்த கம்பு மாவு, தேன், தினை மாவு, அதெல்லாம் காட்டில் இருக்கிற பழமெல்லாம் கொடுத்து, அப்பா நீங்கள் சாப்பிட ஒன்றுமே சாப்பிடாத வந்துட்டே அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு உபகாரங்கள்லாம் கொடுத்து சாப்பிட சொல்கிறார். சாப்பிட்டா ராத்திரி படுத்துக்கணும். பெருமாள் என்ன பண்ணுறார், குகன் வந்து தழையினாலேயும் இந்த பெரிய பெரிய இலையினாலேயும் ஒரு படுக்கை தயார் பண்ணி பெருமாள் தாயாரையும் படுத்துக்க சொல்கிறார். ரொம்ப வருத்தம் லக்ஷ்மண பெருமாளுக்கு. இது என்ன அநியாயம், எத்தனை பெரிய ராஜா அரண்மனையில் என்ன மஞ்சத்தில் படுத்துட்டு இருக்கிறவனுக்கு இங்கே வந்து இப்படி தரையில் இலை மேலேயும் தழை மேலேயும் பெரிய பெரிய இலையை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து படுத்துக்க சொல்கிறானே, இது என்னதுன்னு குகப்பெருமாள் இது தான் பண்ணார். லக்ஷ்மண பெருமாளுக்கு இவ்வளோ வருத்தம். அப்புறம் பக்கத்தில் அவரோட பெருமாளோட திருவடி வாரத்தில் இன்னொரு இது போல் ஒரு தழை போட்டு ஒரு படுக்கையை தயார் பண்ணி லக்ஷ்மணனை பார்த்து, அப்பா நீயும் படுத்துக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு. அப்போ பெருமாள் லக்ஷ்மண சுவாமி சொன்னாராம், இவர் இப்படி பெரிய ராஜா தரையில் இலையில படுத்துறதை பார்த்து எனக்கு தூக்கம் வராது. 14 வருஷம் ஆனால் நாங்கள் திரும்பி ஊருக்கு போய் அவரை கொண்டு ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து அரண்மனையில் படுக்கையில் படுத்துக்கிறத பார்த்த பிறகு தான் நான் தூங்க முடியும். அதுக்கு முன்னே எனக்கு எப்படி தூங்க வருதுன்னு கேட்டுண்டாராம். அதனால சுவாமி தூங்கலை. நம்மளுக்கு கதையெல்லாம் நன்னா தெரிஞ்சது தான். இதுக்கு என்ன காரணம்னா, குகப்பெருமாள் ராத்திரி ஃபுல்லாக பெருமாள் படுத்துட்டு இருக்கிற அந்த தோட்டத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காராம். ஏன்பான்னா எதுவும் தவறு நடந்துட்டா நம்மளோட கட்டுப்பாடில் இங்கே வந்திருக்கார் பெருமாள். அதனால் நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக பெருமாளை பத்திரமாக பார்த்துக்கணும். அவர் மேலே போக வேண்டிய இடத்துக்கு இதுக்கப்புறம் இங்கே ஒரு குறைபாடும் இல்லாமல் மேலே அனுப்பி தரணும்னு அந்த பிராந்தியத்தில் அவனோட கட்டுப்பாடு இருக்கிறதுனால அவன் போயிட்டே வரான். குகனோட பரிவாரங்கள் இருக்குமே, அதுவும் குகம் பின்னாடியே போயிட்டு வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்பா அப்படின்னா, நம்ம வாக்கியான கர்த்தாலாம் சொல்கிற வழக்கம், லட்சுமண அண்ணா தூங்குறார், அண்ணாக்கு இடைஞ்சலாக இருக்குது, இது என்ன கஷ்டம்னு சொல்லி உடன்பிறப்பினால அவர் சொல்கிறது நியாயம்தான். குகனோட பரிவாரங்களும் அப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இதான் ரீசன். அவளுக்கெல்லாம் இந்த ஒரு தடவை ராமரை பார்த்து முகத்தை பார்த்து அந்த புன்சிருப்பு, அந்த கம்பீரமான தோற்றம், அதனோட அழகு, அதனோட இருக்கிற அந்த சௌமியம், அதெல்லாம் மிருது பாஷை, இதெல்லாம் பார்த்த உடனே அந்த ஒரு ராத்திரியில் பார்த்த ஒரு பகலில் பார்த்த அந்த அழகு அவள் அத்தனை பேரும் படாது பாடுபடுத்துறது. அதனால் அவள் என்ன பண்ணா, அவளுக்கு இருக்கிற அந்த ஈடுபாடு உடனே ஒரு நாளில் கிடைச்ச, ஒரு மணி நேரத்தில் கிடைச்ச அந்த ஈடுபாடு அவளை தொடர்ந்து ஒரு ராத்திரிலாம் அவளை பத்திரமா பார்த்து சொல்கிறது. இதே மாதிரி இன்னொரு உதாரணம், சூர்பனகை வந்தவுடனே ராமரை பார்த்து, இது என்ன இது ஒரு நன்னாவே இல்லை, சரியாகவே ட்ரெஸ் பண்ணிக்கல, அந்த பொண்ணு பின்னாடி போயின்னு இருக்கேன், நான் எவ்வளோ அழகாக இருக்க மாதிரி எங்கிட்ட வான்னு சொன்னால் பெருமாள் என்ன பண்ணார், லக்ஷ்மணனை விட்டு காதை மூக்கி அறத்தோடு அனுப்பிவிட்டார். ஏன்னா இது மாதிரிலாம் நீ யோசிக்கிறது தவறு அப்படின்னு. அங்கே போய் அவள் என்ன சொன்னா, அவருடைய கரதூஷணாதிகள் கிட்ட போய் சொல்லும்போது தருணோ ரூபசம்பன்னவ் அப்படின்னு ஆரம்பித்தா. இது என்ன இவ்வளோ அழகாக இருக்கிறத பற்றி பேசுகிறேன், நீ எப்போவுமே ராட்சசின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், வெட்டு குத்து அடி கீழ்த்து போடு தலையை விட்டு அப்படின்னு தானே ரஃப் லாங்குவேஜ் தானே இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப அன்ரிஃபைண்டாக பேசக்கூடிய பொண்ணு நீ இவ்வளோ ரிஃபைண்டாக பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னால், ஆமாம் இதுதான் முக்கியமான காரணம்ப்பா, அப்படிப்பட்ட ஒரு அழகனும் அந்த அழகனுக்கு எந்த விதமான குறைவில்லாமல் ஒரு பொண்ணும் அங்கே இருக்குது, நீ அதனால் அவனை வழி வரணும்னு சொன்னால் அந்த பொண்ணை அவனை விட்டு பிரிக்கணும், நீங்கள் தாண்டா அதுக்கு எதான வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இப்படி அழகாக இருக்கார் அப்படின்னு சூர்பனை போய் கரதூஷணாதிகள் கிட்ட சொல்கிறா. இதெல்லாம் என்னது, பெருமாளுடைய தருண ரூபசம்பன்னம்னு சொல்கிற அந்த வார்த்தை இருக்கே, சிறப்பான அவருடைய அழகு, அவருடைய வாக்குக்கும் மனோவாக்காயங்களுக்கு எட்டாத ஒரு அழகு இருக்கே, அது என்ன பண்ணுறது, இவாளையெல்லாம் இப்படி பேச வைக்கிறது. இது எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த சூர்பனக ஒரு ராட்சச குணம் இருக்கிற அந்த பொண்ணு, அவளோட லாங்குவேஜ், கான்வர்சேஷன் லாங்குவேஜ் அவளுக்கு அன்ரிஃபைண்டாக தான் பேச தெரியும் தெரியுமா, ரொபஸ்டாக இருக்கு. அதாவது முரட்டுத்தனமான வார்த்தைகள் தான் அவளுடைய வாக்கியங்களிலே மிளிரும் அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன பண்ணுறா, ராமரை பார்த்துட்டு ஸ்ரீராமன் இப்படியெல்லாம் இருக்காருன்னு சொல்கிறா. அது என்னத்துக்கு காரணம்னு கேட்டால், ஒரு தடவை அவனுடைய அழகை பார்த்தாலே நம்மளோட வார்த்தைகளில் இருக்கிற ஒரு முரட்டுத்தனம் போயிடும். அப்படின்னா கூடவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாண்டாம் ஒரு நாள் இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டால், அது என்ன அந்த அந்த மாறுதல்களுக்கு வார்த்தைகளை சொல்லி அது இப்படி தான் இருக்கும்னு நிர்ணயிக்க முடியாது.
எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு இடத்துக்கு ததியாராதனைக்கு சாப்பிட போகிறோம். சாப்பிட போச்சே என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். கை அலுமிட்டு போனால் போகிறோம். அவங்க இலை போட போகிறா, இலையில பதார்த்தங்கள்லாம் பரிமாறப்படும், பக்ஷணங்கள்லாம் இருக்கும். எடுத்து வேக வேகமாக சாப்பிட்டுட முடியும். அவ்வளோதான். பசியாக இருக்க போகிறோம், பசியாக இருந்தால் சாப்பிட்றோம், இல்லை பசி குறைவாக இருந்தால் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வரப்போகிறோம். அதானே இருக்கும். அப்படி ஒருத்தன் சொன்னானா, நான் எனக்கு தனியாக ஒரு வயர் எடுத்துன்னு வரல, தனியாக வாயெல்லாம் கொண்டு வரல, அதை ஆற்றுலையே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அது நகைப்புக்கிடமோ, அதுபோல் ரஃப் லாங்குவேஜ் பார்க்குற பேசிக்கொண்டிருக்கிற ஒருத்தர் எதிர்பாராத விதமாக இல்லை, ஒரு ஸ்ரீராமரை பார்த்துட்டு வந்த உடனே அவரோட லாங்குவேஜோட ரிஃபைனர் இருக்கே, அது இட் பிரிங்ஸ் அட்மோஸ்ட் கிடைக்கிறது, முழு அளவில் அதனோட ரிஃபைன்மெண்ட் கிடைக்கிறது. அப்படின்னா இதற்கு என்ன காரணம்? இந்த பெருமாளோட அழகுதான் காரணம். அம்புஜான், அதாவது தாமரை பூத்த தடாகம் போல இருக்கக்கூடிய அவருடைய திருமுகம், அதில் இருக்கிற அந்த ஒளி, அதில் இருக்கிற அந்த கிரணங்களின் சிறப்பு, அதுதான் அவளை அப்படி பேச வைக்கிறது அப்படின்னு. இது தொடர்ந்து இந்த பாசுரத்தில், இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறார்? ஆழ்வார் பெருமாளோடைய சிறப்பும் தனக்கு அதில் என்ன கிடைக்கும், தான் அதற்கு எவ்வாறு அதை அனுபவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்கிறார். இதனோட அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.